இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். விஜய் பேசியது எப்படி இருந்தது? இருமாப்புடன் 200 வெல்வோம். இருமாப்போடலாம் இருக்காதீங்க, கூட்டணியை உடைப்போன்ற அந்த சிக்னல் தானே அவர் சொல்றாரு. நீங்க அந்த கூட்டணியால தான் ஜெயிக்கலாம்னு இருக்கீங்க. ஆனா கூட்டணியை உடைப்போம், கூட்டணியினால தான் ஜெயிக்கலாம். பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லைன்னு சொல்றேன். சோ அப்ப கூட்டணியை உடைக்கிறது தான் விஜயோட பிளான்னா அதை புரிஞ்சு எல்லாருடைய பிளான். அதை சுதாரிச்சு திரும்ப போகாம இருந்துட்டார். போயிருந்தா இன்னும் சர்ச்சை அதிகமா திரும்ப போகாம இருந்துட்டார். நீங்க இன்னைக்கு முடிவு பண்ண முடியாது. 2025 டிசம்பர்லாம் முடியும். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள், கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் திரு திருமாவளவர்களுக்கு தேவையான சீட்டு மரியாதை கௌரவம் கிடைச்சிருச்சு. 10 சீட்டு வாங்கிக்கங்க, 10 நீங்க கேட்டா வாங்கிக்கங்க, மத்தவங்களுக்கு 6 நாள் தான். அப்ப அவர் முடிஞ்சு வச்சு திரு திருமாவளவர்கள் இன்னைக்கும் சொல்லியிருக்கிறார். நம்ம பேசிக்கிற தருணத்துல ஐ ஹேவ் நத்திங் அகெயின்ஸ்ட் மிஸ்டர் விஜய். அவருக்கும் எங்களுக்கும் முரண் இல்லை. இத்தனை வார்த்தை மட்டும் இல்ல, திமுகவை ஒரு விமர்சிக்கிறதுல எங்களுக்கு சங்கடம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். பாஜக ஆஃபர் பண்ணது இவர் சரி சொல்லுவாரா? நீங்க வாங்க அப்புறம் நேரா முடிச்சுடுவார்ல. அப்ப பாஜக சேர மாட்டேன்னு திடம் இருக்கு, தாவேக சேர மாட்டேன் அப்படி இல்லையே. துணை பொதுச் செயலாளர் ராதவர்ஜுன் அவர் பேசிய விஷயங்கள் நம்ம ஏற்கனவே பேச, திமுக கூட்டணிக்கே நம்ம துணை நிக்கிறோமா, நம்ம கட்சியை வளர்க்கறது நம்ம நகரக்கூடாதான்றாரு. அதாவது திரு திருமாவளவன் இண்டாசே பண்றாரு பல கட்டங்கள். அவரும் நம்ம கட்சிக்காக தான் பேசுறாருன்னு சொல்றாரு. ஒரு ஆவேசம் இல்ல. திருமாவளவன் சீரி பாஞ்சு தான் நம்ம பார்த்திருக்கோம். சரிங்களா? அவர் நீ எப்படி கேட்டுவிட்டீங்களே, என்னிடம் அனுமதி கேட்டு தான் அவர் சென்றார். நீங்க வரலையானே நான் போகலாமா அப்படின்னு கேட்டாரு. போக வேண்டாம், தேவையில்லா பஞ்சம் சொல்லிக்கலாம்ல, சிம்பிளா முடிஞ்சுக்குள்ள போயிட்டு வாப்பான்னு சொன்னேன். நான் தான் அப்படின்றாரு. போயிட்டு வாப்பான்னு போயிட்டாரு. போனா பேசத்தானே செய்வாங்க. விடுதலை சிறுத்தைகள் ஒரு கூட்டணியை, இது இந்த கூட்டணி தான் தேவை, இந்த கூட்டணி தான் சரின்ற ஒரு நிலைப்பாடுல இருக்கு. அந்த கூட்டணி வேண்டான்ற ஒரு நிலைப்பாடு. கூட்டணி வேண்டான்னு எங்க சொன்னார்? 26ல குடும்ப ஆட்சி அகற்றுவோம், மன்னராட்சி ஒழிப்போம் சொல்றது. திரு திருமாவளவன் அவர்கள் எங்களுடைய கொள்கைக்கு விரோதமாக என்ன பேசினாரு சொல்லணும். கட்சி தலைமைக்கு தர்ம சங்கடம் ஏற்படுத்தும் விதமாக என்ற அதுதான் சொல்றேன். உங்க கொள்கையை தானே அவர் பேசுற, உறக்க பேசுற. எங்க கட்சி ஆட்சிக்கு வர வேண்டாமா, ஏன் தலைமை ஆட்சிக்கு வர வேண்டாமான்றாரு. இல்ல, இது நாளைக்கு கூட்டணியை உடைக்கிற விஷயம் ஆயிடுச்சுன்னா வேங்கை வயல திருமாவளவன் ஆதரிக்கிறாரா, நாங்குநேரி மாணவன் தாக்குதல திருமாவளவன் ஆதரிக்கிறாரா? அந்த 2 பேருக்கு தான் அங்க ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவங்க யார் பயன்படுத்திக்கிறது, யார் பயன்படுத்தி சொல்லுங்க. இந்த கூட்டணியில இல்லாத ஒருத்தர் பயன்படுத்திக்கிற சூழல்ல உருவாது. உலகத்தமிழர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே. வணக்கம் சார். விஜய், ஆதவர்ஜுனா உள்ளிட்டவர்கள் பங்கேற்ற அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா, அதுல பேசிய விஷயங்கள் கடும் சர்ச்சையாகி, ஆதவர்ஜுனா பேசியது இன்னும் கூடுதல் சர்ச்சையாகி கட்சியிலிருந்தும் நீக்கப்பட்டுட்டார். இடைக்கால நீக்கமா 6 மாதத்திற்கு. ஸோ விஜய், ஆதவர்ஜுனா பேசியது இடைக்கால நீக்கம் முறையிலான அந்த விஷயங்கள் குறித்து உங்களுடைய பார்வை? நம்ம அவரவர் பேசுறது அவரவர் உரிமை. நம்ம அதுல ஏன் பேசினாருங்கிற கேள்வி நம்ம எப்பயுமே கேட்கறது இல்லை. அது விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை கொடுத்துருக்கு. அவர்கள் நீக்கியிருக்காங்க. தற்காலிக நீக்கம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. அது திரும்ப சரியாகும், இல்லாட்டி ஒரு தெளிவை நோக்கி தள்ளும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். விஜய் பேசியது எப்படி இருந்துச்சு சார்? அது சூப்பரா இருந்தது. இல்ல சார், அரசியல் ரீதியாக ஒரு நேரடியா நீங்க இந்த இருமாப்போடலாம் இருக்காதீங்க அப்படின்ற, கூட்டணியை உடைப்போன்ற. அவர் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சாரு நீங்க புரிஞ்சுக்கணும் சார். அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு சார். அப்ப ஏற்கனவே ஆட்சியில் இருக்கிறவங்க இறங்கினா தானே சார் இவர் ஆட்சி வைக்க முடியும். அப்ப இருக்கிற ஆட்சியில் தானே. இன்னைக்கு ஏடிஎம்கே விமர்சிக்கிற அர்த்தமே கிடையாது. இன்னைக்கு அவங்க விடுதலை சிறுத்தைகள் விமர்சிக்கிற அர்த்தம் கிடையாது, பாமக விமர்சிக்கிற அர்த்தம் கிடையாது, மதிமுக விமர்சனம் வைக்க முடியாது. ஆட்சியில் இருக்கிறவங்க தான் விமர்சிக்க முடியும். ஆட்சியில் இருக்கிறாங்க விமர்சிக்கிறார். தேர் இஸ் நோ சர்ப்ரைஸ். இவர் விஜய் ஏடிஎம்கே டிஎம்கே டேரக்டா விமர்சிக்கிறாருன்னு கேட்குறீங்க. பாஜக யாரை விமர்சிக்குது, நாம் தமிழர் யாரை விமர்சிக்குது, அதிமுக யாரை விமர்சிக்குது? எல்லாருமே டிஎம்கே தான் விமர்சிக்கிறாங்க. ஆட்சிக்கு வர துடிப்பவர்கள் அத்தனை பேருமே திமுக தான் விமர்சிப்பாங்க. இவர் ஆட்சி உங்களுக்கு அவர் புதுசா இருக்கிறதுனால, நடிகரா மட்டும் இருந்ததுனால அப்படி அடக்க ஒடுக்கமா ஏதோ ஒரு 2 வார்த்தை மட்டும் பேசுவோம், அதுவும் ரொம்ப டிப்ளமேட்டிக்கா பேசுவோம் இருந்தவர் இப்ப நேரடியாக வர்றாரு. உங்களுக்கு அதிசயமா இருக்கு. பட் நீங்க சிம்பிள் லாஜிக், அவர் கட்சி ஆரம்பிச்சுட்டாருன்னு புரிஞ்சுக்கிட்ட உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவர் ஹி வாண்ட் டு அப்ரூவ் த டிஎம்கே கவர்மெண்ட். அதை கீழே இறக்கணும்னு பாக்குறாரு. அப்பதான் நான் ஆட்சிக்கு வர முடியும். அப்ப திமுக விமர்சனம் பண்றாருங்கிறதுல நீங்க வியக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லையா? விமர்சனம் பண்ணுவாருங்க. அவர் பண்ற விமர்சனங்கள் சரியா தப்பா தான் நம்ம பேசணுமே தவிர, விமர்சனம் பண்றாருன்னு வியக்கிறதுல ஒண்ணுமே இல்லையே. ஆப்வியஸா தானே பண்ணுவாரு. இல்ல, நீங்க கூட்டணி பலத்துல 200ங்கிற அந்த இருமாப்போட இருக்கீங்க. சந்தேகமே இல்ல, யாருமே இருக்க முடியாதுல்ல. திமுக பாஜக 400+ சொல்லத்தானே செஞ்சாங்க. அப்கி பார் 400 பார் சொன்னாங்கல்ல. இல்ல டோட்டலே 400 பார் வரல.
அப்புறம் என்ன சொன்னீங்க, அவங்க சார்ஜ் பார் அவங்களுக்கு பிளான் இருந்துச்சுல. அது மாதிரி யாருமே அப்படி இருக்க முடியாங்கிறது குழப்பம் இல்லை. மக்களுடைய முடிவுகளை நீங்கள் சுலபமாக கணக்கிட முடியாது. நீங்கள் ஹரியானாவில் யார் ஜெயிக்க போகிறான்னு எல்லாரும் வேறு சொல்லிட்டு இருந்தீங்க, வேறு யாரும் ஜெயிச்சாங்க. மகாராஷ்டிராவில் சோழி முடிஞ்சு நினச்சிட்டு இருக்கீங்க. அவங்க இல்லைங்க பெட்டியில் ஏதோ ஆயிடுச்சுங்க, ஏதோ கொஞ்சம் நல்லா பாருங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஸோ மக்கள் நீங்கள் வந்து எல்லா கருத்துக்கணிப்பும் பொய்யான தேர்தலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஒரு கருத்துக்கணிப்பு எல்லா கருத்துக்கணிப்பும் பொய்யான தேர்தலாம் பார்த்துருக்கீங்க. அப்போ மக்கள் வந்து ரொம்ப வித்தியாசமாக முடிவெடுப்பாங்க. அப்போ நாங்கள் 200 வெல்றோம், 300 வெல்றோம், 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கிறாங்க, 100 கிலோமீட்டர் ஸ்பீட், நம்ம உற்சாகப்படுத்துறது சொல்லிக்கலாம். மக்கள்கிட்ட அப்படி நீங்கள் உத்தரவாதப்படுத்திக்க முடியாது. கூட்டணியை உடைப்போன்ற அந்த சிக்னல் தானே அவர் சொல்றாரு. நீங்க அந்த கூட்டணியால தான் ஜெயிக்கலான்னு இருக்கீங்க. ஆனா கூட்டணியை உடைப்போம், கூட்டணியினால தான் ஜெயிக்க. நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லைன்னு சொல்லிட்டேன். அது வந்து இவங்க ஜெயிப்பாங்களா, விஜய் வருவாரா, நாம் தமிழர் வருமா, பாஜக வருமா, அதிமுக வருமா, யாருக்கும் வெற்றி இல்லைன்ட்டேன். அங்க முடிஞ்சு வச்சு. அப்ப ஆட்டோமேட்டிக் அவங்க வந்து அவங்களுடைய ப்ரூவன் அலையன்ஸ் சார். அது அந்த வெற்றி கூட்டணி வந்து ப்ரூவன் அலையன்ஸ். உங்களுக்கு புரியுதா? இப்ப இந்திய கூட்டணி வந்து ஒரு ஃபெயிலியர் கூட்டணி, புரியுங்களா? 37 கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஜெயிக்க முடியல. அவங்க 37 கட்சிகள் ஒன்று சேர்ந்து பிஜேபிங்கிற தனி கட்சியுடைய சீட்டை கூட வாங்க முடியல. சொல்லுவேன், பிஜேபிங்கிற ஒரு கட்சி வாங்கின சீட்டை இந்த திமுக உள்ளிட்ட அத்தனை விடுதலை சிறுத்தைகள் அத்தனை வடக்கு காங்கிரஸ் வரைக்கும் அத்தனை கட்சியும் சேர்ந்து வாங்க முடியல. அப்போ அது ஒரு ஃபெயிலியர் கூட்டணி. இப்போ பொறுப்பாடு. அப்போ அதனால தான் மம்தா பானர்ஜி சண்டைக்கு வராங்க. சரத்பவார் ஆமாம் கரெக்ட் தான்றாரு, தலைமை சரியில்லைன்றாங்க. இப்போ வந்து சட்டமன்ற தேர்தல் தனியாக சந்திப்போம்னு ஆம் ஆத்மி சொல்லிட்டாரு. இங்கே இவங்களை வந்து பிரியங்கா காந்தியை கண்ணாபண்ணா விமர்சிச்சாரு பினராயி விஜயன். ஸோ இவ்வளோ காமெடியாக போயிட்டு இருக்கு. அதனால அது ஃபெயிலியர் கூட்டணி கண்கூட பார்க்குறோம். எவ்வளோ நாள் தொடரும் தெரியாது, முடிஞ்சு வச்சுக்காது. அது அந்த கூட்டணியோடைய ஃபவுண்டரே பிஜேபி அலையன்ஸ்க்கு வந்துட்டார், நிதிஷ்குமார். சரிங்களா? அப்போ ஆனால் திமுக கூட்டணி தனியாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 19, 21, 24 ஸ்ட்ரைக் ரேட் அதிகம். 80-90% ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காங்க. அப்போ 2026 அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னா இருக்குதான். அப்போ கூட்டணியை உடைச்சாதான் வேற எதுவும் பண்ண முடியும். அப்போ உடைக்க ட்ரை பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய பாறை. அப்போ கையால் அடைக்க முடியாது. அப்போ கடப்பாறை ட்ரை பண்ணுறாங்க, கடப்பாறை முடியாது, பீரங்கி ட்ரை பண்ணுவாங்க, உடைக்க ட்ரை பண்ணுவாங்க. வெற்றி பெறும் நினைக்கிறவங்க ட்ரை பண்ண தானே செய்வாங்க. ஸோ அப்போ கூட்டணியை உடைக்கிறது தான் விஜயோட பிளான்னா அதை புரிஞ்சு எல்லாருடைய பிளான். அதை சுதாரிச்சு திரும்ப போகாம இருந்துட்டார். போயிருந்தா இன்னும் சர்ச்சை அதிகம். திரும்ப போகாம இருந்துட்டாரு. நீங்க இன்னைக்கு முடிவு பண்ண முடியாது. 2025 டிசம்பர்லாம் முடிவு பண்ணும். இன்னைக்கு நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க? இன்னைக்கு போல இன்னைக்கு இங்க இருக்கிறாரு, நாளைக்கு என்ன யாரையுமே சொல்ல. நான் வந்து திருமாவளவன் கட்சி தாயிடுவாரு நான் சொல்ல வரல. யாருக்குமே உத்தரவாதம் கொடுக்க முடியாது நான் சொல்லிட்டு வரேன். பாமக எங்க இருக்கும் சொல்ல முடியாது, தேமுதிக எங்க இருக்கும் சொல்ல முடியாது, திமுக கூட்டணி அப்படி இருக்குமா முடியாது. இதுதான் ஹானஸ்டான பதில். நம்ம வந்து நாம ஒரு கூத்துமைப்பு கணக்கு போட்டு இன்னைக்கு ரைட்டிங் வச்சுட்டு நீங்க 1 லட்சம் வியூ வந்துருச்சா நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம். தட் இஸ் நாட் த ஃபேக்ட். 2025 டிசம்பர் வரைக்கும் இதெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கும். அதை வச்சு நான் பேசிட்டாரு, விஜய் பேசிட்டாரு, திரும்ப நிற்கிறாரு, டாக்கு நம்ம ஷாக் ஆகிட்டே இருக்கணும். அவங்க வேலையை பார்த்து கூலாக கம்போஸ்டாக போயிட்டு இல்லை. அதான் உடனே இன்னைக்கே அந்த முடிவு வந்துடக்கூடாது, இந்த துணி தெரிஞ்சிடக்கூடாது. ஏன் இப்பயே கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தணும்? ஸோ இப்போ அவரு சுதாரிச்சு புரிஞ்சுக்கிட்டு அதான் கூட்டணிக்குள்ள குழப்பத்தை இப்போ ஏற்படுத்த வேண்டியதில்லை. எனக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே கிடைச்சிச்சுன்னா நான் வெளியே போக வேண்டியதில்லை. அது ஒன்றும் குழப்பம் இல்லையே. அவருக்கு வந்து திமுகக்கு எதிரான ஒரு பாயிண்ட்டும் கிடையாது. யார்கிட்ட? திருமாவளவன்ட்ட. அவங்களுக்கு வந்து அவர் கேட்குற சீட்டு கிடைச்சிருச்சு, கேட்குற தொகுதி கிடைச்சிருச்சு, சந்தோஷமா இருக்க போறாரு. கிடைக்காது, எல்லாரும் 10 10ஓட 11 இருங்கன்னா அவர் வந்து வேற வாய்ப்பு யோசிக்க போறாரு. அதற்குன்னு நிறைய நேரம் இருக்குது. அதுக்கான கட்சி வேல்யூ ஏற்றிட்டே போறாரு. கட்சி வேல்யூ ஏற்றுறதுக்கான ஒரு படி தான் திரு ஆதவர்ஜனோட பேச்சும். இன்டைரக்ட்லி இட் ஹெல்ப்டு. நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன், விஜயோடைய வருகையே திமுகவுக்கான லாபம். ஒன்று இன்டைரக்டா அவர் திமுக தான் எதிர்க்கிறாரு, ஆனால் அல்டிமேட் கெய்னர் யாரு? திமுக தான். அதுல வந்து குழப்பமே இல்லை. ஒரு அதிர்ச்சியெல்லாம் பார்க்காதீங்க. உங்கள்கிட்ட 7 முறை சொல்லியிருக்கேன். சரிங்களா? இது இந்த பக்கம் ஒண்ணு. ரெண்டாவது அந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் வந்து முயற்சி பண்றது எல்லாருமே இந்த பக்கம் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்க போறாங்க. அவங்க இன்னைக்கு நாளைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க போறாங்க. கூட்டணி உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க போறாங்க. அது வந்து 25 வரைக்கும் ப்ராசஸ் போயிட்டு இருக்கும். திருமாவளவர்களுக்கு தேவையான சீட்டு மரியாதை கௌரவம் கிடைச்சிருச்சு. 10 சீட்டு வாங்கிக்கங்க, 10 நீங்க கேட்டா வாங்கிக்கங்க, மற்றவங்களுக்குலாம் 6 நாள் தான். அப்போ அவர் முடிஞ்சு வச்சு திமுக கூட்டணி 3வது பெரிய கட்சி நான் தான் அப்படின்னு ஒரு அங்கீகாரம் வாங்கி போற திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள். ஆல் ஃபைன். அவர் ஏன் அங்க போகணும்? இல்லைன்னா அப்புறம் திருப்பி அங்கே போகிற பற்றி யோசிக்கணும். அப்போ எல்லாருமே உள்ள பேர். அவர் வந்து திரு விஜய் அவர்களை பற்றி திருமாவளவர்கள் இன்னைக்கும் சொல்லியிருக்கிறார். நம்ம பேசுகிற தருணத்தில் ஐ ஹாவ் நத்திங் எகெயின்ஸ்ட் மிஸ்டர் விஜய். அவருக்கும் எங்களுக்கும் முரண் இல்லை, அவரால் எங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லை, எந்த சிக்கலும் இல்லை. இத்தனை வார்த்தையும் பயன்படுத்தியிருக்கார். இத்தனை வார்த்தை மட்டும் இல்லை, திமுகவை விமர்சிக்கிறதுல எங்களுக்கு சங்கடம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். அது இன்னைக்கு இல்லை, வேற ஒரு பேட்டியில். சரிங்களா? திமுகவை விஜய் விமர்சிக்கிறார், அதில் எங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் தான். அப்புறம் விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுற ஒரு அண்ணன் நம்ம பேசியிருக்கிறோம். பப்ளிக்ல போய் பேசிட்டியாப்பா, ரகசியமா பேச வேண்டிய டிமாண்ட் அண்ட் ஆஃபருக்கான வித்தியாசம் என்னன்னு கிளாஸ் எடுக்கிறார். புரியுங்களா? இது டிமாண்ட் வந்து பப்ளிக்காக வரலாம், ஆஃபர் வந்து சைலண்டாக வரணும். ஆஃபர் சீக்கிரட்டாக வர வேண்டிய ஆஃபர் எடுத்து ஓப்பனாக போட்டு விட்டு அவ்வளோ சொல்ல. யாரை பார்த்து என்ன சொல்றான்னு சொல்ல. என்னங்க நீங்கள் சாயந்தரமா பேச வேண்டிய மேட்டர் படங்குன்னு எல்லாரும் பண்ணி கேட்டுவிட்டீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க சொன்னா நான் சம்மதிச்சிருப்பேன் தானே அர்த்தம். உங்களுக்கு புரியுங்களா? பேசியிருப்பேன், சம்மதிச்சிருப்பேங்கிறது பேசுனது. ஆஃபர் உங்களுக்கு நீ ஆஃபர் நீ அக்செப்ட் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு? நீங்க அதை ஏன் பேசணும்? நீங்க பாஜக அப்படி ஒரு ஆஃபர் பண்ணது இவர் சரின்னு சொல்லுவாரா? நீங்க வாங்க, அதான் ஒத்துக்கலையே. அப்புறம் நேரம் முடிச்சுடுவார்ல. அப்ப பாஜகவோட சேர மாட்டேன்னு திடம் இருக்கு, தாவேக்கோட சேர மாட்டேன் அப்படி இல்லையே. அதிமுகவுக்குமே அதுதான் அந்த ஸ்டாண்ட் வச்சார்ல. நாங்க
பாஜக பாமகவோடு தான் எங்களுக்கு கூட்டணி கிடையாதுன்றதானே. அப்ப அதுக்கு அர்த்தம் மற்ற எல்லாருமே தானே. அதைத்தானே நான் உங்களுக்கு இப்ப சொன்னேன், எல்லாருமே கதவை திறந்து வச்சிருக்காங்கன்னு சொல்றேன். திமுகவுமே ரெடியா இருக்குன்ற. நான் ஒரு 2 பேர் போனா 4 பேர் உள்ள பிடிச்சி போடணும்னு எல்லாருமே ரெடியா இருக்கிறேன். அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப எதுவுமே ஆக்ஷன் எதுவுமே இப்ப நடக்காது. 26 டிசம்பர் 25 டிசம்பர் வரைக்கும் இழுத்துக்கிட்டே போகும். 26 ஜனவரி பிப்ரவரி தான் ஒரு கிளியர் பிக்சரே கிடைக்கும். நம்ம ஏற்கனவே பேசும்பொழுது நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க, திமுக இந்த கூட்டணியை உடைக்காம இன்னொருத்தருக்கு லாபம் இல்லை, அதிமுக இல்லாமல் ஒரு வெற்றி இல்லை, திமுகவினுடைய இந்த கூட்டணியை உடைக்காமல் யாருக்குமே வெற்றி இல்லைங்கிறத சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் விஜய் திமுக கூட்டணியை எல்லாருக்குமே தெரியும். விஜய்க்கு மட்டும் இல்ல, இது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும், திரு அண்ணாமலைக்கு தெரியும். எல்லாருக்குமே அவங்க எல்லாருமே உடைச்சிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, திரு திருமாவளவன் அவர்களுக்கும் அதிமுக பல முக்கியமான தலைவர்களுக்கும் நல்ல பழக்கம் உண்டு, பர்சனல் ரேப்போர்ட் உண்டு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலாளரோட நல்ல பழக்கம் உண்டு, பர்சனல் ரேப்போர்ட் உண்டு. திருமதி சசிகலாவோட நல்ல ரேப்போர்ட் உண்டு, நிறைய பேரோட ஒரு பழக்கம் உண்டு. நீங்க ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா திரு ஜெயலலிதாவை மருத்துவமனை சந்தித்த முதல் அரசியல் தலைவர் திருமாவளவன். சசிகலா அவர்கள் நேரடி அரசியலுக்கு வர வேண்டும் என்று போயஸ் கார்டன் சென்று வலியுறுத்திய முதல் அரசியல் தலைவர் திருமாவளவன். இப்போ கூட ஒரு ஏதோ நியூஸ் பார்த்தேன், பாரத் திறந்தார் அதை திறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வந்து மதுவொலி மாநாடு நடத்தினாரு பாரத். அதுவுமே திருமதி சசிகலாவுக்கு ரிலேட்டிவ் தான். அவருக்கு எல்லா பக்கமும் நல்ல பழக்கம் உண்டு, எல்லாருமே பேசிட்டே இருப்பாங்க, யாருமே ஒருத்தருக்கு அதை முடிச்சு. ஸோ இது விஜய் வந்து அது கூட்டணி உடைக்கிறாருங்கிறதுல எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்கன்றார். எடப்பாடி ட்ரை பண்ணுவாரு, பாஜக ட்ரை பண்ணும், எல்லாருமே ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. எது ஒத்து வருதோ அப்புறம் நடக்கும். எஸ் சார், விஜய் பேசினாரு, இது கூட்டணிக்கு விளக்கம் கொடுத்துக்கலாம், இப்போதைக்கு இல்லை, திரும்ப முன்கூட்டியே போகாம அதை தவிர்த்துட்டார். விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் ராதவ் அர்ஜுன் அவர் தான் அந்த நிகழ்வையே ஒருங்கிணைச்சிருக்காரு, நடத்தியிருக்காங்க. அவர் பேசிய விஷயங்கள் கடும் அதிருப்திய ஒரு சலனத்தை அரசியல் களத்தில் ஏற்படுத்தியிருக்கு. ஆமாம், அவர் வந்து அதுக்காகத்தான் அங்கே பேசுறாரு, அதுக்காக தான் அந்த மேடையை பயன்படுத்துறாரு. நாங்கள் என்ன பேசணும்னு நினைச்சாலும் அவர் பயன்படுத்துறாரு. அதில் ஒன்றும் அவருக்கு ஒரு பெரிய தெளிவான திட்டமிடல் இருந்துச்சு. அவர் வந்து உணர்ச்சி சப்பட தெரியாமல் பேசிட்டாங்கிற இடத்துல இல்லை. ஹி வாஸ் வெரி கிளியர் ஆன் வாட் இஸ் செட். அதற்கு பிறகு எதிர்வினைகள் கட்சிக்குள்ளேருந்து வரும்போது கூட அவர் வந்து ரெகுலேட் பண்ணல. அவர் தெளிவாக தான் இருக்க தினமா இருக்கிறார். அவர் வந்து நம்ம ஏற்கனவே பேசினா திமுக கூட்டணிக்கே நம்ம துணை நிற்கிறோமா, நம்ம கட்சியை வளர்க்குற இடத்துல நம்ம நகரக்கூடாதான்றாரு. அதாவது திரு திருமாவளவன் என்டாஸே பண்றாரு பல கட்டங்கள்ல. அவரும் நம்ம கட்சிக்காக தான் பேசுறாருன்னே சொல்றாரு. ஆனா கட்சிக்காக பேசுறதுன்னு சொல்லி மேலோட்டமா நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் உள்ள அதனுடைய நோக்கம் அது கட்சிக்காரங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய கவலை ஏற்படுத்துச்சு, அதனால அப்படி சொல்லியிருக்காரு. அதனால தான் தற்காலிக நிற்கணும், நிரந்தரமா. அவர் வந்து 35 வருஷமா கட்சியில இல்லைல்ல, பெரம்பலூர் கிட்டு இருக்கிறாரு வச்சுக்கோங்க. அவர் வந்து கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இருக்கிறார், சொல்ல போறீங்களா? ரவிக்குமார் அண்ணன் இருக்கிறாருன்னு ஆரம்ப காலத்துல இருந்து இருக்கிறார். அந்த மாதிரி வந்து அவர் இல்லைல்ல, இவங்க வந்து நம்ம யோசிப்போம் சொல்லிருக்கு. அவர் கட்சிக்கு முன்னாடி தானே வந்தாரு, புரியுங்களா? அவர் விடுதலை சிறுத்தைகள் ஆரம்பிச்ச அன்னைக்கு சேர்ந்தவர் கிடையாது. நான் சொன்ன 4 பேர்ல அவர் கிடையாது, சொல்ல போறீங்களா? அவர்களெல்லாம் வந்து ஆரம்ப காலத்துல இருந்து அடி வாங்கி உத வாங்கி மிதி வாங்கி இருக்கிறவர்கள். அவர்களை போல இல்லை இவர். இவரே முன்னாடி தான் வந்தார், சரிங்களா? அப்போ வந்தோடனே நீங்க துணை பூச்சாளர் போஸ்ட் கொடுத்தீங்கல்ல, நீங்க தானே கொடுத்தீங்க. வந்தோன்னு இப்போ வெளியே அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அவர் வந்து நீங்க உங்களுக்கு அவ்வளவு தானே சொல்லிங்க, தற்காலிகம் தானே இப்போ சொல்லியிருக்கீங்க. எப்பயுமே அவர் வந்ததே இப்போ தற்காலிகம், இப்போ தான் வந்தாரு, தன்னுடைய வேலையை முடிச்சாரு, இப்போ ஓய்வு கொடுத்துருக்கீங்க. அவர் என்ன செய்ய போறாரு? we have to wait and watch. திமுகவினுடைய ஒரு நெருக்கடி காரணமாக தான் திரும்ப இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டியிருந்துச்சு. திமுக நெருக்கடி கொடுக்குது அப்படின்னு எனக்கு விவரம் தெரியாம நான் சொல்ல மாட்டேன். ஆனா நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் வேற ஒரு பேட்டில் சொன்ன போல 8 பக்க அறிக்கை அவர் வந்து கொடுத்திருந்தார் அந்த நிகழ்ச்சிக்கு முதல் நாள். அதுலயே வந்து பெரிய ஒரு பின்வாங்கல் தெரிஞ்சது. முதல் முறையாக நான் அதை பார்த்தேன். அண்ணன் வந்து அவருக்கு மறுநாள் வந்து டிசம்பர் 7ஆம் தேதி அவருடைய கட்சியில் வந்து பேசும்போது குறிப்பிடுறார், நான் வந்து பின்வாங்கல, நான் பதங்களை வைக்கிறேன், நான் பின்வாங்கினான்னு என்னை எப்படி பண்ணிட்டீங்களே, என்ன பண்ணி ஒரு 8 பக்கத்துக்கு வந்து ஒரு ஆதங்கம் தான் இருந்தது, ஒரு ஆவேசம் இல்லை. திருமாவளவன் சீரி பாஞ்சு தான் நம்ம பார்த்துருக்கோம், சரிங்களா? அவர் வந்து நீ எப்படி கேட்டுவிட்டீங்களே, தினமலர் யாராவது கேட்டீங்களா, விகடன் நிறுவனத்தை யாராவது கேட்டீங்களா, விகடன் நிறுவனத்தை யாராவது கேட்டீங்க, உங்களால் தானே நடத்திருக்கிறாரு. அவர் இன்னைக்கு பேட்டியில பதிவு பண்றாரு, என்னிடம் அனுமதி கேட்டு தான் அவர் சென்றார், நீங்க வரலையானே நான் போகலாமா அப்படின்னு கேட்டாரு. போக வேண்டாம்ப்பா, தேவையில்லா பஞ்சம் சொல்லிக்கலாம்ல, சிம்பிளா முடிஞ்சுக்கல, போயிட்டு வாப்பான்னு சொன்னேன் நான் தான் அப்படின்றாரு. போயிட்டு வாப்பான்னு போயிட்டாரு. போனா பேசத்தானே செய்வாங்க, என்ன பேசுறோம்னு அதெல்லாம் நீங்க அது ஸ்கிரிப்டா நீங்க திருமாவளவனை போய் நீங்க ஆதரவு ஸ்கிரிப்ட்ல தர சொல்ல முடியுமா? அவருடைய உயரம் என்ன, அவருடைய ஸ்டேச்சர் என்ன, நீங்க அவரும் எப்படி கேட்பீங்களா? போயிட்டு வாங்கன்னா போயிட்டு போனா போனது, அவ்வளவுதான். கட்சி ஒரு நிலையில இருக்கு. அவர் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக என்ன பேசிட்டார் சொல்லுங்க, நாம அப்படி யோசிப்போம். விடுதலை சிறுத்தைகள் ஒரு கூட்டணிய, இது இந்த கூட்டணி தான் தேவை, இந்த கூட்டணி தான் சரின்ற ஒரு நிலைப்பாடுல இருக்கு. அந்த கூட்டணி வேண்டான்ற ஒரு நிலைப்பாடு. கூட்டணி வேண்டான்னு எங்க சொன்னார்? 26ல குடும்ப ஆட்சி அகற்றுவோம், மன்னராட்சி ஒழிப்பும் சொல்றது. அப்ப யாரு சொல்றாரு? உங்களுக்கு அது திமுக மேல உங்களுக்கு ஏதோ பகை இருக்கு. நீங்க காலம் பூரா திமுக முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினே இந்த கேள்விக்கு பதில் தேவேந்திரன் வந்து காலம் பூரா ட்விட்டர் பேஜ்ல வந்து திமுக ஆதரவாளர் மாதிரி போர்ட்ரே பண்ணி ஏமாத்தி உலகத்தை வந்து மோசடி பண்ணி இப்ப நீங்க வந்து சொல்லிட்டீங்க அவர் வந்து மன்னராட்சின்றாரு, நீங்க திமுகன்றீங்க. எனக்கு ஒண்ணு புரியலையே. திமுக மன்னராட்சி நடத்துன்னு தேவேந்திரன் நினைச்சிருக்காரு. இல்ல சார், திமுக நோக்கி தான் இந்த கேள்வி போகுது. திமுக இருந்து பதில் வருது. துணை முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணி யார்கிட்ட கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க. துணை முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணா சினிமா செய்தி பாக்குறது இல்ல, சினிமா செய்தி பாக்குறது இல்ல. அவருக்கு
அறிவில்லாம பேசுறாரு, விவரம் இல்லாம பேசுறாரு. மன்னராட்சி எப்பயே ஒழிக்கப்பட்டுருச்சு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் எது இருக்க. மன்னராட்சின்னு சொல்லுங்க, எது மன்னராட்சின்னு சொல்லுங்க. குடியரசு இல்லாத முடியரசு மன்னராட்சி. ஆமா. இப்போ வந்து அடுத்த முதல்வரே வருக அப்படின்னு இன்ப நிதி வரைக்கும் நம்ம சொல்றோம். அது என்ன ஆட்சி நீங்க சொல்லுங்க, உங்களுடைய மனசாட்சி நான் சொல்றேன். யாரோ ஆசைப்படுறாங்க, ஆனா சட்டம் என்ன, அரசியல் அமைப்பு என்ன சொல்லுது, அதுதானே சார். அப்ப நீங்க அரசமைப்படி என்ன விரோதமா மத்திய அரசு நடந்து சொல்லுங்க. அண்ணன் திருமாவளவனுக்கு இந்த கேள்வி வைப்போம். அரசமைப்புக்கு விரோதமாக என்ன செய்யுதுன்னு சொல்லுங்க. நீங்க பாசிச ஆட்சின்னு ஏன் சொல்றீங்க? உச்ச நீதிமன்றம் கண்ணில் பார்க்கலையா? ஜனாதிபதி இந்த நாட்டில் இல்லையா? எதிர்கட்சிகள் இந்த நாட்டில் இல்லையா? பாசிசம் சொல்றீங்களே, என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்க. அரசியல் விமர்சனமா முன்வைக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்ப மன்னராட்சி மன்னராட்சி வந்து பேப்பர்ல இல்லையே, வாரிசு அரசியலை தான் குறிப்பிடுறாங்க. எஸ் சார், இப்ப ஆதவ அர்ஜுன் வாரிசு அரசியலை ஒழிப்போன்றாரு, அது திமுகவை தான் குறிப்பிடுறதா எல்லாரும் கூட்டணிக்கு எதிரானதானே, இது விசிகாக்கு எதிரானதானே. ஆதவ அர்ஜுனா வந்து திமுக பார்த்து பேசினாரு அப்படிங்கிற கேள்வியை திருமாவளவனுக்கு வச்சீங்கன்னா அதை வந்து அவரால் தர்மசங்கத்துலாம் பதில் சொல்லணும். திருமாவளவன்ட்ட ஒரு நேர்காணல் கேளுங்க, அவர்கிட்ட வந்து எனக்கு கேட்டா கொடுக்க மாட்டாரு, நான் ரொம்ப நாள் கேட்டுருக்கேன். நீங்க கேளுங்க, உங்கள்ட்ட வந்து அண்ணே வாரிசு அரசியல் பற்றி உங்க பார்வை என்னன்னு கேளுங்க, நான் வரவேற்கிறேன்னு சொல்றாரான்னு பார்ப்போம். இவ்வளவுதான் கேள்வி. அவருடைய சித்தாந்தத்தை தான் ஆதவ அர்ஜுனா முன்னிறுத்துறாரு. அவர்கள் கடைக்கோடி மனிதனுக்கும் ஜனநாயகம் உண்டார். ஒரே குடும்பத்துக்கு ஜனநாயகம் எப்படி சொல்லுவாரு? பிரச்சனை என்னன்னா, நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ஒரே குடும்பத்துக்கு ஜனநாயகங்கிறது திமுக தலைவர் குடும்பத்துக்கு இருந்தா கூட பரவாயில்ல, ஏத்துக்குவாங்க. கலைஞருடைய ஸ்டேச்சர் வேற இடத்துக்கு போயிருச்சு. தலைவர்ப்பா கலைஞர் மறுபடியும் இந்திரா காந்திக்கு இருந்த மாதிரி, மகாத்மா காந்திக்கு இருந்த மாதிரி அவங்க இந்திரா காந்திக்கா நான் காங்கிரஸ் போட்டு போடுறது பெரிய குரூப் உண்டு, புரியுங்களா? ஃபார் நோ ரீசன். அவங்க ராஜீவ் காந்தி பார்க்க மாட்டாங்க, சோனியா காந்தி, இந்திரா காந்திங்க அப்படிமோ அதை மாதிரி கலைஞருக்குன்னு போடுறதுக்கு ஒரு பெரிய குரூப் இருக்கு மாற்றுக்கிறதுல. அவர் ஏத்துக்காச்சு. எல்லா மாவட்டத்திலையும் கொண்டு வந்துட்டீங்களே. இப்ப தூத்துக்குடி இன்னார் புள்ள, திண்டுக்கல் இன்னார் புள்ள, பொன்முடி இவங்களுக்கு நேரு, எல்லா குடும்பத்தும் கொண்டு நேரு மந்திரி, நேருடைய பையன் எம்பி. ஆனா சார் இவர் துரைமுருகன் மந்திரி, துரைமுருகன் பையன் எம்பி. ஆற்காடு வரசாமி வயது முதிர்வும் காரணமாக இல்லை, அவர் வந்து எம்பி எம்எல்ஏ இல்லை, அவரோட பையன் வந்தார். இப்படி எல்லா ஊரும் தமிழச்சி தங்கப்பாடி இருக்கு, எல்லா ஊர்லயும் நீங்க கொண்டு வந்துட்டீங்களே. அப்ப நான் மற்றவங்களை விட்டுருங்க சார், திமுகவில் நான் வந்து ஒரு எம்எல்ஏ ஆக விரும்புறேன், எனக்கு என்ன வாய்ப்பு சொல்லுங்க? எனக்கு 3 சீட்டு, 6 சீட்டு ஒரு மாவட்டத்தில் 3 சீட்டு அதிலே போயிருச்சு. கட்சியில சேர்ந்து கடுமையா உழைச்சா கிடைக்கும்பாங்க. அப்ப அங்கதான் கேள்வி கேட்கிறாங்க. பொன்முடியோட மகன் என்ன உழைச்சாரு, ஐபி செந்தில் என்ன உழைச்சாரு, கீதா ஜீவன் என்ன உழைச்சாங்க, டாக்டர் கலாநிதி என்ன உழைச்சாருன்னு கேள்வி கேட்கிறாங்க. இவ்வளவுதான். அப்படி இல்லை, அவங்க உழைச்சாங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு இணையா வேற யாரும் உழைக்கலன்னு சொல்லுங்க. இதுதான் கேள்வி, புரியுங்களா? உதயநிதி ஸ்டாலின் கட்சி வேலை பார்த்துருப்பாரு, நோ டவுட். ஊரா போய் அவருடைய செங்கல் காட்டின பிரச்சாரம் பெரிய வேல்யூ கிரியேட் வச்சு, நோ டவுட், யாரும் மறுக்க முடியாது. 2021 சட்டமன்ற தேர்தல் அவர் காட்டின செங்கலுக்கு வந்து பிளேஸ் ஏ மேஜர் ரோல், நோ டவுட். அவர் மாதிரி வேற யாரும் உழைக்கலன்னு சொல்லுங்க. கட்சிக்காரங்க அவங்க மத்தியில செல்வாக்கு யாருக்கு இருக்குன்னு முக்கியம் இல்ல. இவர் விஜய் பண்ணா செல்வாக்கு வரப்போகுது. மல்லிகார்ஜுன கார்கேக்கு என்ன செல்வாக்கு இருந்துச்சு? அவர் கொண்டு வந்தீங்க, இன்னைக்கு அவர் அகில இந்திய தலைவராக இருக்கிறாரா இல்லையா? அவர் என்ன மக்கள்கிட்ட போய் நின்று மல்லிகார்ஜுன கார்கே எல்லாம் மக்கள்லாம் கோஷம் போட்டாங்களா? மக்கள் கூட இன்னைக்கு ராகுல் காந்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க, இன்னைக்கு வந்து பிரியங்கா காந்தி சொல்றாங்க, இன்னைக்கு சோனியா காந்தி சொல்லிட்டு இருக்காங்க. என் மல்லிகார்ஜுன கார்கே சொல்றாரு. ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி அகில இந்திய தலைவர் யாருன்னு கேட்டா நீங்க ஒருத்தர் தான் சொல்லணும். அப்படி சொல்ல வேண்டியதானே? அப்படி ஏன் இல்லைன்ற, யாருமே ஏன் இல்லைன்ற, அதனால தான் அவங்க விமர்சிக்கிறாங்க. எனக்கு அதுல பிரச்சனை கிடையாது. நான் திரும்ப சொல்றேன், வாரிசு நான் தெளிவான பல முறை சொல்லியிருக்கேன், ஓட்டு போடுறாங்க எனக்கு என்ன கிடைச்சுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் நட்டம் திமுகவுக்கு நான் சொல்ல வர்றேன், நட்டம் திமுகவுக்கு நான் சொல்றேன். திருமாவளவனுக்கு இந்த ஆதவ அர்ஜுனா பார்வையிலிருந்து திருமாவளவனுக்கு மாற்று கருத்து கிடையாதுன்னு சொல்ல வரேன். நீங்க உதயநிதி ஸ்டாலின் வரவேற்கிறீங்களான்னு கேட்டாருன்னா அவருக்கு தர்மசங்கடமான பதில் இருக்கு, புரியுங்களா? சார் வாரிசு அரசியல் வேணுமா சார்னா அவர்கிட்ட வேற பதில் இருக்கு. அவர் அந்த கொள்கைகளை பேசி வந்தவர் தான். ஆனா சார், எந்த இடத்துல இருக்கோம், என்ன செஞ்சுட்டு இருக்கோம், யாரை எதிர்த்துட்டு இருக்கோம், அந்த அடிப்படையில இருந்து கால சூழல் கருதி பார்க்க வேண்டி இருக்குன்ற ஒரு வாதம் வைக்கிறாங்கல்ல. பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக நம்ம ஒரு அணி நம்ம உருவாக்கி இருக்கோம். அதை வந்து நீங்க தலைவர் எதிர்பார்க்கலாம். அண்ணன் திருமாவளவன் டிப்ளமேட்டிக்கா பேசுவார். நரேந்திர மோடி ஒரு நாளும் ஃபவுல் பிளே பண்ண மாட்டார், இறங்கி அடிச்சு பேச மாட்டார். அதற்கு ஒரு அமித்ஷா இருப்பார், அதுக்கு கீழே இருந்து ஒருத்தர் வருவார், அதுக்கு ஒரு அண்ணாமலை வருவார். நீ வந்து சரியான குடும்ப தலைவனா இருந்தா நீ வந்து என்னை தொட்டு பாருப்பாரு, அதெல்லாம் அவங்கவுங்க பேசுவாங்க. அவர்கிட்ட நீ எதிர்பார்க்க முடியாது. அப்ப நரேந்திர மோடினா இப்படி ஒரு ஸ்டேச்சர் இருக்கு, மோகன் பாகவத்னா இப்படி ஒரு ஸ்டேச்சர் இருக்கு, அது மாதிரி திருமாவளவனுக்கு ஒரு ஸ்டேச்சர் இருக்கு. அதற்காக தான் கீழே இருக்கிறாங்க. வன்னியரசு பேசுற நீங்க எடுத்து பாருங்க, பயங்கரமா இருக்கும். அதுக்கு தான் அவர் இருக்கிறாரு. கூட்டணியை டிஃபெண்ட் பண்ணி தானே நான் சொல்றது இந்த ஆவேசம் பத்தி, புரியுங்களா? திரும்ப பாத்துங்க, திருமாவளவன் அவர்கள் எங்களுடைய கொள்கைக்கு விரோதமாக என்ன பேசினாரு சொல்லணும். கட்சி தலைமைக்கு தர்ம சங்கடம் ஏற்படுத்தும் விதமாக அதான் சொல்றேன். உங்க கொள்கையை தான் அவர் பேசுற, உறக்க பேசுற, எங்க கட்சி ஆட்சிக்கு வர வேண்டாமா, என் தலைமை ஆட்சிக்கு வர வேண்டாமான்றாரு. எங்கன்னு கூட்டணி 26லயும் ஜெயிக்கணும்ன்ற இடத்துல நம்ம வேலை செய்யணும். இதை விதைக்கிறோம்லங்க, வெளியில போகணும்லங்க, 4 பேர் பேசணும்லங்க. ஆமாங்க, திருமாவளவனுக்கு என்ன கட்டுச்சு, அவர் ஏன் வரக்கூடாது, 4 பேர் கேட்கணும். நாளைக்கு இது அந்த தாட் ப்ராசஸ் விதைக்காம எப்படி பேசுவாங்க? ரைட் சார். ஆனா இது நாளை அந்த எல்லைன்னு ஒண்ணு இருக்குல்ல, இது நாளைக்கு கூட்டணியை உடைக்கிற விஷயம் ஆயிடுச்சுன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திமுக நல்ல பேர் வேணுமா, பொதுமக்கள் நல்ல பேர் வேணுமா?
பொதுமக்கள்கிட்ட நல்ல பேர் வேணும், திமுக கூட்டணியை பாதுகாக்க வேணும். பொதுமக்கள்கிட்ட நல்ல பேர் இருந்தா தான் திமுகட்டே வேல்யூ இருக்கும். நாளைக்கு இவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து 6 சீட் கொடுத்தாங்க, ஒரு சீட் கூட ஜெயிக்கல, இவங்க என்ன அடுத்த முறை என்ன எவ்வளவு சீட் கொடுப்பாங்க? புரியுங்களா உங்களுக்கு? 6க்கு 4 வர்றதுனால இவர் அடுத்து 10 கேட்பார். 6க்கு 1 கூட ஜெயிக்கலன்னு அடுத்து எப்படி 10 கேட்பாரு? அப்ப முதல்ல மக்கள்கிட்ட ஆதரவு, அதை வச்சுதான் திமுக. சார் ஆனா 2016ல அதனால திமுக ஆட்சிக்கு வராம போயிடுச்சு, நம்மளுக்கு எம்எல்ஏ இல்லாம போயிடுச்சுல்ல. இதே மாதிரியான ஒரு சூழல், கூட்டணி பிரேக் ஆகுது, நம்மளுக்கு எம்எல்ஏ இல்ல, திமுக ஆட்சிக்கு வரல, 2 பேருக்கு பிரயோஜனம் இல்ல. அப்ப அது நம்ம, நானும் இந்த அளவுக்கு சமரசம் செஞ்சுக்கிறேன், நீங்களும் சமரசம் செஞ்சுக்கிறேன், கூட்டணி ஒற்றுமையா இருக்கட்டும்ங்கிறதானே. திமுகவுடைய ஆட்சியை பத்தி திரு திருமாவளவன் அவர்களுக்கு என்ன ஒரு கணக்கு இருக்குதோ அதை அவர் நாகரிகமான முறையில் வெளிப்படுத்திருப்பார். அதே எண்ணத்தை தன்னுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துறது, அவ்வளவுதான். அவருடைய வார்த்தைகள் வேற வேற, அந்த எண்ண ஓட்டம். வேங்கை வயலை திருமாவளவன் ஆதரிக்கிறாரா? கண்டிப்பா. நாங்குநேரி மாணவன் தாக்குதலை திருமாவளவன் ஆதரிக்கிறாரா? அந்த 2 பேருக்கு தான் அங்க வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவங்க கொண்டு வந்து யார் பயன்படுத்திக்கிறது? யார் பயன்படுத்த சொல்லுங்க? இந்த கூட்டணியில இல்லாத ஒருத்தர் பயன்படுத்திக்கிற சூழல்ல உருவாது. சூப்பர். திரு விஜய் அவர்களோட என்ன முரண் இருக்குன்னு இன்னைக்கு சொன்னாங்க. நம்ம பேசிக்கிட்டு தருணத்துல திரு திருமாவளவன் பேட்டி கொடுத்திருக்காரு, ஆதவர்ஜனா பத்தி விளக்கம். அதே பேட்டியில அவர் வந்து திரு விஜய் பத்தி பேசுறாரு. எங்களுக்கும் விஜய்க்கும் முரண் இல்லை, விஜய்னால எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. அப்புறம் சிக்கல் இல்ல. பாஜக ஆதரிச்சு பேசினாருன்னு திருமாவளவன் இவ்வளவு நேரம் நான் வந்து பொதுச்செயலாளர் கூட்டி பேசுறேன்னு சொல்லியிருக்க மாட்டாரு. உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு குழப்பம். நான் இருக்கு சொன்னேன், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு விஜய் பேசினாரா? அப்ப அண்ணன் என்ன சொன்னாரு? பப்ளிக்ல பேசிவிட்டாருன்னாரு. சரிங்களா? அப்படி நான் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தரேன் வரேன்னு சொல்லி வாங்க வரீங்களான்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசினா என்ன சொல்லியிருப்பாரு? அவர் யாரே சொல்றாரு, என்னங்க சொல்றாரு, எங்களுக்கு அதுக்கு எனக்கு சம்பந்தம் இருப்பார். we are no way connected with பிஜேபி சொல்லியிருப்பாரா இல்லையா? பாமக சொல்லுது வாங்க நம்ம அண்ணன் தம்பி சேர்ந்துருப்பாரா? நாங்க ஒரு பக்கம் பாமக, இன்னொரு பக்கம் பாஜக, 2 நாங்க எதுக்குன்னு சொல்றாரு. அப்ப மத்த யாருடைய கிடையாது, அது தெளிவா இருக்காருல்ல அவரு. நீங்க ஏன் குழப்பிக்கிறீங்க? அதுதானே அவர் சொன்னாரு. அப்ப விஜய் கூட மேடை பறந்துட்டு பேசணும் உங்களுக்கு தப்புன்னு, விஜய் கூட சிக்கல் இல்லைன்னு இன்னைக்கே சொல்லியிருக்கீங்களே. இவ்வளவு தூரம் சங்கடப்படுத்தின அப்புறம் நீ சொல்லிருக்கீங்களே. நான் வந்து ஒரு இன்னும் வச்சு சொல்லிருக்கணுமா இல்லையா? விஜய்க்கு வந்து இவ்வளவு பெரிய திருமாவளவனுக்கு ஒரு பெரிய அழுத்தம் இருக்குன்னு விஜய் சொன்னாரா இல்லையா? முடிக்கும் போது ஒரு அழுத்தமும் கிடையாதுங்க, உனக்கு விஜய்க்கு விவரம் தெரியுமா அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. எங்களுக்கு எந்த அழுத்தம் இல்லைன்னு விளக்கம் சொன்னாரு. இந்த குற்றச்சாட்டு வச்ச விஜய் வந்து திமுக குற்றச்சாட்டு வச்சாரு, யுவர் பிரஷரைசிங். எவ்வளவு அழுத்தம் இருந்தால் அம்பேத்கர் பற்றிய நிகழ்ச்சிக்கு கூட வர முடியாம தவிர்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்றாருல. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனாலும் அவர் மனசு இங்கதான் இருக்கும் சொன்னாரா? மனசு இங்க இருக்கு விட்டுருங்க, அது வந்து நான் முந்தின பாயிண்ட் இருப்பாங்க. அவருக்கு அழுத்தம் கொடுத்தாருங்க. உனக்கு தெரியுமா அழுத்தம் கொடுத்தாருன்னு? நீ பாத்தியா? எங்களுக்கு எங்க இணையான கட்சி நாங்க வந்து அப்படி ஒண்ணுக்குள்ள ஒண்ணுங்க நாங்க சொல்லிக்கலாம்ல. ஏன் விஜய் கவுண்டர் கொடுக்கல? அவர் தான் என்ன கொடுத்தாரு? அவர் மனசுதான் எங்கூட இருக்குது போல அப்படின்னாருல. அதுதான் நான் சொன்னேன், நீங்க நம்ப மாட்டீங்க. நீங்க ஆச்சரியப்படுத்தி எடுத்து நீங்க பாருங்க. அன்னைக்கு அவர் பேசுன அன்னைக்கு லைவ் போட்டிருக்கேன் ஒரு 26 நிமிஷத்துக்கு. அன்னைக்கு நான் இதே சொல்லியிருக்கேன். திரு திருமாவளவன் பியூட்டிஃபுல்லா டிப்ளமேட்டிக் அனுப்பிட்டாரு. தம்பியோட இதயம் என்னைக்கு என் கூட இருக்கும், நான் அவருடைய பேர் இருக்கேன், இந்த வார்த்தையை சொல்லுவார். நான் சொல்லியிருக்கேன். நான் வந்து அன்னைக்கு 6ஆம் தேதி இரவு நான் சொன்னது இன்னைக்கு 9ஆம் தேதி சொல்லியிருக்காரு அண்ணன். அது அதெல்லாம் சிக்னலுங்க, சிக்னல் தான். திமுக வந்து மன்னராட்சி பண்ணுது, திமுக வாரிசு அரசியல் பண்ணுது, திமுக வந்து மோடி மஸ்தான் வேலை பண்ணுது, அத்தனையும் திமுக விமர்சிச்சிருக்காருங்க. யாரு? விஜய் ஒரு வார்த்தை கவுண்டர் பண்ணிருக்காரான்னு கேட்கிறேன் திரு திருமாவளவன். ஏன் அவரு ஏன் பண்ணணும்? கூட்டணி இந்தியா கூட்டணி விமர்சிச்சாருன்னா நான் டிஃபெண்ட் பண்ணுவான், இல்ல விசிக விமர்சிச்சா நான் டிஃபெண்ட் பண்ணலாம். இந்தி கூட்டணி விமர்சனம் பண்ணா விமர்சனம் பண்ணுவீங்க? பண்ணணும் இல்ல. இவர் கூட்டணியில் இருக்கும்போது அப்ப திமுக கூட்டணி இல்லையா? அதான் சார் திமுக ஒரு அங்கம் சார். இந்தி கூட்டணி பின்னால் வந்தது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணி முன்னால் வந்தது. அண்ட் இவர் அடிக்கடி பயன்படுத்துறார் ஒரு வார்த்தையை, இந்த கூட்டணியை நானும் சேர்ந்து உருவாக்கினேன். நல்லா புரிஞ்சுங்க, நான் திமுக கூட்டணி சேர்ந்திருக்கேன்னு சொல்ல, we have created this alliance. சரிங்களா? அப்ப அதுல கூட்டணியுடைய தலைமை கட்சி அவங்களை விமர்சனம் பண்ணும்போது தடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இல்லையா? தடுக்கிறாங்களே. அடுத்த கட்ட தலைவர்கள் எத்தனை துணை பொதுச் செயலாளர்கள் எதிர்ப்பாதான பேசுறாங்க. அதை பத்தி பேசல தலைவரே. நான் வந்து விஜய்க்கு ஏதாவது விமர்சனம் வைக்கிறாரான்னு கேக்குறேன். அது கேள்வி வராதா? பொதுச் செயலாளர்கள் வைக்கிறாங்கல்ல. விஜய் ஏன் அதிமுக விமர்சிக்கலன்னு ஒரு கேள்வி வந்துச்சா? இது எல்லாம் சண்டை போட்டீங்களா? எல்லா யூடியூப்லயும் பேசுனீங்களா? சரி, திருமாவளவன் இவ்வளவுக்கு அப்புறம் ஏன் விஜய் விமர்சிக்கல ஏன் பேச மாட்டேன்றீங்க? எங்க உங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு அழுத்தம் கிடைக்கலன்றீங்க. உங்க குடும்பாட்சி நடத்துறாங்கன்னு சொல்லிட்டீங்க, பேச மாட்டேன்றீங்க. ஊழல் ஆட்சி பண்றாங்கன்றீங்க, மக்களை சுரண்டாங்கன்றார், பேச மாட்டேன்றீங்க. எங்கெங்க ஊழல் இருக்குன்னு கேட்க வேண்டியதானுங்க. நான் கேட்குறேங்க, விஜய் அவர்கள் எந்த ஊழலை அம்பலப்படுத்தட்டும். அண்ணாமலை வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2, 3 வரும். நீங்க ஏதாவது ஃபைல் சொல்லுங்க. எப்படிங்க 19 ஊழல் சொல்லுவீங்க? நான் சொல்றேங்க, திரு திருமாவளவன் ஏன் சொல்லலைங்கன்னு கேட்குறேன். ஒரு முறைக்கு 2 பொது வழியில விமர்சனம் வச்சுட்டாருங்க அவரு திமுக எடுத்து. அந்த கூட்டணி ஆட்சி தானங்க, உங்களுடைய கூட்டணி ஆட்சி தானங்க நடக்குது. உங்களுடைய தயவுல இருக்கா இல்லையா? உங்களுடைய பங்களிப்பு இருக்குதா இல்லையா? அவர் ஆட்சி விமர்சனம் நீங்க பதில் பேச மாட்டீங்களா?
பாமகவுடைய தலைவர் ஐயா மருத்துவர் ராமதாஸ் விமர்சனம் பண்ணும்போது பிஜேபி கூட்டணி பூரா வந்தாங்களே, இன்னும் மற்ற கூட்டணி சொல்லாச்சு அவரை பத்தி பேசக்கூடாதுங்க, பெரிய மச்சங்கன்னு சொல்லி வந்தாங்களா இல்லையா? பாமக விமர்சனம் பண்ணா பாமக பதில் பேசுறீங்க ஏன் விடல சார்? அப்படி பார்த்தா திமுக தலைமையை கூட தான் பதில் சொல்லல, அல்லது அதுக்கு எதிர் விமர்சனம் விஜய் மேல வைக்கல. அது நான் அதுக்கான காரணம் சொல்லிட்டேன். நான் அல்டிமேட் லாபம் நமக்கு தான், விஜய் நமக்கு தான் நல்லது பண்றாரு, திமுக தெரியும். திரும்பவும் நினைச்சிட்டு போறாரு அப்படியே, நம்ம கூட்டணிக்கு தான் இது லாபம். அப்ப எதுக்கு நீங்க ஆதரவு தூக்குறீங்க? நீங்க ஆக்ட் பண்றீங்க, கூட்டணிக்கு எதிரா போனா நீங்க பாதியா ஆக்ட் பண்றீங்க. விஜய் கூட்டணிக்கு ஆதரவா ஆக்ட் பண்றாரா? அப்ப நீங்க ஒத்துக்குங்க, அவர் எங்களுடைய ஆள் தான், பி டீம் தான் சொல்லுங்க. கூட்டணிக்கு எதிராக போனார்னு இவரை விமர்சனம் பண்ணிட்டீங்க, அவரை விமர்சனம் பண்ண மாட்டேன்றீங்க. அப்ப கூட்டணிக்கு ஆதரவா இருக்காரு, அப்ப திமுக கூட்டணிக்கு ஆதரவா இருக்கிறாருன்னு விஜய் இருக்கிறாருன்னு திரும்ப ஒத்துக்கட்டும். நடக்கிறதெல்லாம் லாபம், சைலண்டா இருப்போம். ஆனா அப்ப விஜய் பி டீம் சொல்லிருங்க, வாழ்த்துங்க, வரவேறுங்க, சந்தோஷம் தானே. அதையும் சொல்ல மாட்டேன்றீங்க. அவர் சொல்ற எதையும் எதிர்க்க மாட்டீங்க, அவர் வைக்கிற விமர்சனத்துக்கு கவுண்டர் கொடுக்க மாட்டீங்க. அப்ப நீங்க அவர் ஆதரிக்கீங்க தான் அர்த்தம். சோ அப்ப இதுல ஒரு சிக்னல் இருக்கு, 25 டிசம்பர் வரைக்குமான சிக்னல் இருக்கு. விஜய் எல்லா கட்சிக்கும் நான் திருமாவளவர்கள் வெளியேறுவார் நான் சொல்ல மாட்டேன், யாருனாலும் வெளியேறலாம் நான் சொல்லுவேன். இந்த அளப்பறையில எங்கேயுமே இல்லாம சைலண்டா கூட 2 கட்சி மாறலாம்ன்ற. நீங்க நம்ம இவர் போறவர் இங்க சத்தம் காட்டாம 2 பேர் வேற பேசிட்டு இருப்பாங்க. இவர்கள் வெளியே பேசுகிறார்கள், பலர் உள்ளே பேசுகிறார்கள். ஏன் விசிகாவை பத்தி அல்லது விசிகால இருந்து வெளியே அவங்க ஓக்கலா இருக்கிறதுனால, அவங்க வெளிப்படையா பேசுறாங்க, அதனாலதான். அவருடைய கட்சியும் சரி, அவர்களும் சரி, நிர்வாகிகளும் சரி, அவங்களுக்கு கவுண்டர் பாயிண்ட் திரு ஆதவர்ஜுனா பேசுறாருல, அப்ப உடனே ரவிக்குமார் ரியாக்ட் பண்றாரு, உடனே ஆளூர் ஷாபாஸ் ரியாக்ட் பண்றாரு, உடனே வன்னியர் ரியாக்ட் பண்றாரு, எல்லாமே ரியாக்ட் பண்றாங்கல்ல. அவங்க எல்லாம் வெளிப்படையா இருக்கிறாங்க, அதனால வெளியில தெரியுது. மற்ற கட்சியில வெளிப்படையா பேச மாட்டாங்க. ஓகே சார், இப்ப ஆதவர்ஜுன் அடுத்து என்ன செய்ய போறாரு? விஜய் கூட மறுபடியும் சேர்ந்துடலாம், ஒருவேளை சேர்ந்துடலாம் விஜய் கூட. அவர் எல்லாமே லாபம் தான், எல்லாரும் சேர்ந்து அவரவர் எடுக்கக்கூடிய முடிவு. ஆதவர்ஜுனாவை லைம் லைட் கொண்டு வந்தாச்சு. அவருக்கு 1 வருஷம் முன்னாடி வரைக்கும் அவர் யாருமே தெரியாது, இந்தியாலே தெரியாது. உங்களுக்கு ஆதவர்ஜுனாங்கிற பேரை முதல்ல பகில் பண்ணீங்க 1947 48 வெல்லும் ஜனநாயக மாநாடு அந்த சமயத்துல தான். அதான் ஒரு 47 இருக்குமா, 1947 48 எத்தனை வருஷம் இருக்கும்? 1-2 வருஷம் 2 வருஷம் இருக்குமா, அவ்வளவுதான். 2 வருஷத்துல இவ்வளவு லைம் லைட்ங்கிறது கிட்டத்தட்ட அண்ணாமலையோட கொஞ்சம் ஷார்ட் டர்ம். அண்ணாமலைக்கு மொத்தமா ஒரு 4 வருஷம் பொலிட்டிக்கல் கேரியர், அவர் 4 வருஷம் இருக்காரு. அவரோட சரி பாதி 2 வருஷம் இங்க வந்துட்டாரு பாருங்க, முடிச்சாங்க. இன்னைக்கு ஆதவர்ஜுனா எந்த ஆதவர்ஜுனா யாருக்கு நடிகரான்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஆதவர்ஜுனா பிகேம காமன். யமஹாவும் ஹூண்டாயும் எப்படி தமிழ் பேரா மாறிச்சோ அது மாதிரி ஆதவர்ஜுனாங்கிறது தமிழ் கூறு நல்லுலகம் பூரா தெரிஞ்ச பேராயிடுச்சு. பியூட்டிஃபுல்லா தேவேந்திரனுக்கு அவர் நன்றி சொல்லணும் சார். சோ இது அவருக்கு நல்ல எல்லாம் அவரவர் எடுக்கிற முடியும், அவருக்கு தான் முதல்ல. இந்த மொத்த இன்சிடென்ட்லயே மொத்த சினாரியோலயே ஃபர்ஸ்ட் லாபம் அவருக்கு தான். நீங்க கேட்டீங்களா அவர் அடுத்து என்ன செய்ய போறாரு, அவர் அடுத்து என்ன செஞ்சா உங்களுக்கு என்ன, அவர் என்ன செய்வாரோன்னு வந்துருச்சுல. விசிகாவோட துணை பொதுச் செயலாளர் 1 லட்சம் பேர் வச்சிருக்காரா? அவர் பின்னாடி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தானுங்க. இன்னைக்கு தானே திரைக்கு முன்னாடி வந்திருக்காரு, சரிங்களா? அது மக்கள் முன்னாடி வர்றது வேற. ஐடியா யாரும் ரங்கராஜ் பாண்டே கேட்டீங்கன்னா 10 ஐடியா கொடுப்பாங்க. ரங்கராஜ் பாண்டே நின்று ஜெயிப்பாராங்கிற கேள்வி வேற பதில் வரும். உங்களுக்கு புரியுங்களா? பிரசாந்த் கிஷோர் 100 பேர் ஜெயிக்க வச்சார், அவர் கட்சி என்ன ஜெயிப்ப? நான் தோத்துருவாங்கன்னு சொல்ல, களம் வேறன்னு சொல்ல. நான் புரியுங்களா? நான் ஒரு தோத்துருவான்னு சொல்ல, இவர் நின்று 1 கோடி பேரை வச்சிருக்காரு. இவரு கட்சி விட்டு பிரிவு எம்ஜிஆர் மாதிரி பிரிஞ்சு போறாரா, வைகோ மாதிரி பிரிஞ்சு போறாரா? பிரியவே இல்லை. அதான் சொல்றேன், என்ன ஆவாங்கிறதுக்கு ஒண்ணும் இல்லையா? 1 லட்சம் பேர் அவர் 1 லட்சம். விஜயும் அவரும் கட்டி பிடிச்சிட்டு நெகிழ்வோட நின்னாங்க. அப்ப அதை பார்க்கும்போது ஓகே, 2 பேரும் ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. சோ விஜய் கூட மேபி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பண்ணலாம், கட்டி பிடிச்சு நெருக்கமா இருப்பாங்க, நிகழ்வுப்பாங்க. சோ அப்ப விஜய் கூட போலாம் இல்லையா? அந்த வாய்ப்பு பேசுறது போலாம் தான் சொல்றேன். விஜய் கூட போலாம் தான் சொல்றேன். போக மாட்டார் நான் சொல்லி, அவர் போக மாட்டாரு. அவர் இறுதி மூச்சு வரைக்கும் சிறுத்தையா இருப்பார் நான் சொல்லவே இல்லையா? அவர் முந்தானத்து வரைக்கும் திமுக ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணியிருந்தாரு. திமுக தலைமை குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தாரு. இன்னைக்கு மனராட்சி இருந்தாரு. அதெல்லாம் உண்மையா இல்லையா? அவங்களே கிளைம் பண்றாங்கல்ல. அவங்களுடைய ஏவி பாத்தீங்களா இல்லையா? அந்த தெளிவா போறாரு, நாங்க எல்லாமே பண்ணோம் சொல்லி போறாரு. நாங்க தான் அவங்களுக்கு காப்பாற்றணும், நாங்க தான் ஜெயிக்கணும்னு சொல்றாரு. அப்ப அவங்களுக்கு தான் கூட இருந்திருக்காரு. அண்ட் அவங்க தலைமை குடும்பத்துல நெருக்கமான எல்லாருக்கும் தெரியுமே. அவருடைய மாமனார் எவ்வளவு கோடி கொடுத்திருக்காரு எல்லாரும் தெரியுமே. எல்லாம் பப்ளிக் டொமைன்ல இருக்குது. இது எதுவுமே ரகசியம் கிடையாது. ஸோ தே வேர் வெரி க்ளோஸ். இன்னைக்கு ஒரு நாளைக்கு வேற ஸ்டாண்ட் எடுத்து நாளைக்கு இன்னொரு ஸ்டாண்ட் எடுக்கலாம். எப்படி தப்பு சொல்ல முடியும்? நீங்க விசிகாலையுமே நிறைய இணையத்துல பார்க்கும் பொழுது சார், விசிகா ஆதரவாளர்களே கூட ஆதவர்ஜுன் சரியா தானே பேசினாரு, அல்லது ஏன் நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாது அந்த டோன்ல இப்ப பேசுறது. அதனாலதான் நான் சொல்றேன், அதுல அவர் குரல் திருமாவளவன் முரண்பட்ட கருத்தை அவர் தெரிவிக்கவில்லை. திருமாவளவன் மென்பட்ட வயல சொல்லியிருப்பாரு, இவர் கொஞ்சம் ஹார்டா சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். 4 பேர் புண்பட்டாங்க, அவ்வளவுதான். அதே கருத்து தானே திரும்ப சொல்ல சார். ஆட்சியில் பங்கு அதிகாரத்து பங்கு குரல் யாருக்கு சார்? யாருடைய குரல் சார்? திருமாவளவன் குரல் தானே. அப்ப யாருடைய ஆட்சி, யாருடைய பங்கு? சந்திரபாபு நாயுடு உடையா? யாருடைய? திமுக ஆட்சி தானே. அது தானே சார் அவர் பேசிட்டு இருக்கிறாரு.
இல்ல அது ஒரு இலக்கு இல்ல, அது ஒரு இலக்கு. இலக்குன்னு அடையக்கூடாது, இலக்குன்னு அடைய வேண்டியதுதானங்க. ஆமா சார், அடையினா பயணிக்கணும்லங்க, பயணிக்கணும் பேசணும்லங்க. பயணிக்கணும், சர்வைவ் ஆகணும். அதுக்கு இந்த பேச எப்படிங்க சர்வைவ் ஆவீங்க? இது விதைக்கவே இல்லை, எப்படிங்க சர்வைவ் ஆகும்? இப்ப நீங்க தானே சொன்னீங்க, நான் உங்களுக்கு முன்னாடி 10 நிமிஷம் முன்னாடி சொன்னேன், கரெக்டா நீங்க பழைய பண்ணி 10 நிமிஷம் கழிச்சு வந்துட்டீங்க. நான் என்ன சொன்னேன்? விதைச்சாதானங்க வரும் சொன்னேன். இப்ப நீங்க 4 பேர் பேசுறாங்க ஆதரவான்றீங்க, அதானே சொல்றேன். அதான் விதைக்கிறாரு அவரு. விடுதலை சிறுத்தைகளும் ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சியே அப்படின்னு நாம விதைக்கிறாரு. பாமக ஆட்சி அமைக்கிற கட்சியா முன்னிறுத்தாங்க 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி சொன்னாங்கல்ல, அவர் ஆட்சி பிடிக்கக்கூடிய கட்சியா முன்னிறுத்தாங்க. வந்தாங்க வரல, அப்புறம் ஒரு ப்ரொஜெக்ஷன் இருந்துச்சுல, அப்ப நம்ம ஏன் ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது? ஒரு பட்டியலில் தவிர முதலமைச்சர் ஆக முடியலங்கிற இயக்கம் திருமாவளவனுக்கு இருக்குதா இல்லையா? அப்ப அது முன்னிறுத்தா தான் ஒரு மாயாவதி ஆயிட்டாங்க, ஒரு ராமதாஸ் பஸ்வர் நெருங்கி வந்துட்டாரு. அப்ப நீங்க திருமாவளவன் ஆளாமான்னு ட்ரை பண்ணும்ல, ட்ரை பண்ணா தானே வரும். இல்ல சார், அதான் அது இந்தியா கூட்டணிக்கு வெற்றி இல்லாத ஒரு சூழலை கொண்டு போயிடுச்சுன்னா, ஆட்சி அதிகாரத்தை இழக்கிற சூழல் கொண்டு போயிடுச்சுன்னா, 4 பேரா பிரிஞ்சோம்னா, கூட்டணிக்கு இல்லாம போட்டு எனக்கு கிடைச்சா எனக்கெல்லாம் வந்தேனே. திருமாவளவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது இண்டி கூட்டணி நானுங்க. திருமாவளவனா இண்டி கூட்டணியான விடுதலை சிறுத்தை என்ன நிலைப்பாடு எடுக்கும் சொல்லுங்க? திருமாவளவனா இண்டி கூட்டணியா? அவ விடுதலை சிறுத்தை கட்சி நிலைப்பாடு என்னவா? கட்சியினர் வேறு நிலைப்பாடு எடுக்கலாம். ஆனா திருமா இண்டி கூட்டணிங்கிற நிலைப்பாடு ரொம்ப எளிமையான கேள்வி. ஒரு கூட்டணி ஒரு கட்சி, கட்சி திருமாவளவனுக்கு சேலஞ்ச். திருமாவளவனை வந்து ஒரு பேச்சுக்கு உதாரணம் திமுக தலைவர் தமிழக அவமதிச்சிட்டார், ஒரு பேச்சுக்கு வச்சுக்கு. அப்ப விடுதலை சிறுத்தை என்ன நிலைப்பாடு இருக்கும்? இல்ல இண்டி கூட்டணி ஒற்றுமையா இருக்கும்னு எடுக்குமா? அவ்வளவுதான். அதைத்தான் அவர் செஞ்சாரு. திமுகவா விடுதலை சிறுத்தைகளா? விடுதலை சிறுத்தைகள் சொல்றாரு, விடுதலை சிறுத்தைகள் துணை போச்சுறாரு. என்ன தப்பு? திமுக எதிராக இருக்கு அப்படின்னா காமராஜர் ஆட்சி போன்னு கேட்டோம், பிரச்சனை வந்துச்சா இல்லையா? யாரை எப்படிங்க அமைப்பீங்கன்னு கேட்டாங்களா இல்லையா? திரு செல்வப்பந்த என்ன சொன்னார்? காமராஜர் ஆட்சி அமைப்புன்னு சொன்னார். காமராஜர் ஆட்சி என்ன காங்கிரஸ் ஆட்சி தானே? காங்கிரஸ் ஆட்சி அமைச்சா திமுக ஆட்சி கிடையாது. ஈவிகே சொல்லிட்டாரு, நடக்கிறதே காமராஜர் ஆட்சி தான். அதுதான் அப்ப குரல் வரும்ல. அவருக்கு செல்வப்பந்த யாருக்கா பேசினாரு? காங்கிரஸ்க்காக தானே பேசினாரு. ஈவிகேஸும் காங்கிரஸ்க்காக. அவ்வளவுதான், இந்த கூட்டணிக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். திருமாவளவனுடைய குரல் வந்து முரண்பட்டது அல்ல திரு வாதவத்தினுடைய குரல். இது உரத்து இருக்கு, இது வந்து அமைக்கப்படா இருக்குது. அவ்வளவு இது முதிர்ச்சி அனுபவத்தில் இருக்கனால அமைதியா இருக்குது. அது வந்து சின்ன பிள்ளைங்கனால கொஞ்சம் ஆவேசமா சொல்லுது, வேற ஒண்ணுமே இல்லை. அவருடைய குரலை தான் அவர் பிரதிபலிக்கிறார், அவருடைய மனசாட்சி தான் அவர் பிரதிபலிக்கிறாரு. இந்த நிகழ்வெல்லாம் இப்ப அறிக்கையெல்லாம் வந்த பிறகு முதல்வரை திருமா சந்திக்கிறார். அது வந்து திட்டமிட்டதாக இருக்கலாம். இதற்கு அதற்கு சம்பந்தம் இல்லை. வெள்ள நிவாரணம் கொடுக்கணுங்கிறக்க 6ஆம் தேதி இவர் பேசுவார்னு இல்லை. அவர் வந்து 1ஆம் தேதி 2ஆம் தேதி வெள்ளம் வந்த உடனே 30லேருந்து பாதிப்பு வந்த உடனே திருமணம் முடிவு பண்ணிருப்பார். நம்ம ஒரு அமௌண்ட் கொடுப்போன்றிருப்பாரு, அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. 6ஆம் தேதி பேசினதுக்கு பிறகுங்கிறது இல்லை, அது திட்டமிட்டதாக இருக்கும் போயிருப்பாங்க. அந்த பிரஸ் மீட்ல கொடுத்தாரு. ஸோ அந்த முதல்வர் சந்திப்பு இதுக்கு நான் நேரடியாக தொடர்படுத்த விரும்பல. ஆனால் இவருடைய ஸ்டாண்ட் அவர் கிளியர் பண்ணிட்டே வர்றாரு. சார், இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கிற அதே நேரத்தில் அதிமுக இருந்தும் ஒரு குரல், ஆமாமா திருமா நெருக்கடி இருக்குதா அப்படின்னு கேபி முனுசாமி உள்ளிட்டவர்கள் பேசுறது. அவங்க அப்படிதான் கணிப்பாங்க. திருமாவளவன் வெளியே வரணும் எல்லாருமே விரும்புவாங்கல்ல. அதை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் 2 தடவை ஊதி பார்ப்போம். கொஞ்சம் புகையிற மாதிரி தெரியுங்கன்னா ஊதி தான் சொல்லுவாங்க. எல்லாரும் ஊதி சொல்லுவாங்க. ஊதி புகைஞ்சா அவங்களுக்கு தான் லாபம். அது எப்படி அவங்க அடையாம இருப்பாங்க. நான் சொன்ன பாஜக பேசும்ன்றேன். யாருடைய கட்சி கண்ட்ரோல்ல கட்சி இருக்குன்னு அண்ணாமலை பேசினாரா இல்லையா? யாருடைய கண்ட்ரோல் இருந்தா உங்களுக்கு என்னன்னு கேட்கலாம்ல. விடுதலை சிறுத்தைகள் வந்து ஆதவர்ஜனா கையில் இருக்கா, திருமாவளவன் கையில் இருக்காங்கிற கேள்வி. யார் கையில் இருந்தா உங்களுக்கு என்ன? எல்முருகன் கையில் இருந்தாலும் தமிழிசை இந்த கையில் இருந்தாலும் அண்ணாமலை தான் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிஜேபி உங்க கட்சி நீங்க பண்ணிக்கங்க அப்படிதானே சொல்றீங்க. அது மாதிரி அதை கட்சி யார் கையில் இருந்தானே ஏன் அதை சொல்றாரு? அங்க ஒண்ணு புகஞ்சா எல்லாருக்குமே லாபம் தானே. அது ட்ரை பண்ணிட்டு ஊதி ஆமா செய்வாங்கல்ல, எல்லாருமே செய்வாங்க. ஒருவேளை ஆதவர்ஜுன் கையில் தான் அல்லது அவருடைய கட்டுப்பாட்டுல தான் திருமா இருக்காரு, விசிகா இருக்கு அப்படின்ற அந்த விமர்சனத்தை நிறுத்தணும். அப்படி இல்லைன்னு காட்டுறதுக்காக கூட அப்படி ஒருத்தருக்கு கட்டுப்படுறவர் இல்லை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். திரு ரவிக்குமாரா திருமாவளவன் கேள்வி வர முடியாது. திரு வன்னியரசா திருமாவளவன், திரு செல்லப்பெருந்தையா திருமாவளவன் கேள்வி வந்துச்சு. உங்களுக்கு எல்லாம் மனசு ஞாபகமா இருந்தாரு. செல்லப்பெருந்தை விடுதலை. ஆமா, அதனால வந்து அவர் வந்து திருமாவளவனா செல்லப்பெருந்தையாங்கிற கேள்வி வந்த போது ஒரு ஹேண்டில் பண்ண முடியும். அதனால அப்படிலாம் இல்லை. அது நீங்க அவர் திருமாவுடைய ஸ்டேச்சரை நீங்க அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. யாரோ ஒருத்தர் வந்து டக்குன்னு 2 நாள்ல கட்சியை கைவிட்டு போயிடுவாங்கலாம் சொல்ல முடியும். அவர் வந்து எல்லாத்தையுமே ஆதரிக்கிறார். ஆதவர்ஜுனா செய்கிற கழகம் நமக்கு தான் நன்மைன்னு அவருக்கு தெரியும். திருமா சோ இந்த கழகங்கள்லாம் நமக்கு நன்மைன்ற அப்படியே இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கணும். விஜய் வந்து திமுக ஆதரவு. அப்புறம் விஜய் ஏன் திமுக எதிர்க்கிறாங்க? ஓகே சார், இந்த நிகழ்வு இந்த நடந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா நிகழ்வுல இது அரசியல் மேடை ஆக்கிடுவாங்களோன்றதுக்காக தான் நான் போகல. அரசியல் அதை நோக்கி டிசம்பர் 6 என்ன நடக்க போகுது, விஜய் திருமா அப்படின்னு செய்தி வெளியாகுது. அப்போ அதை நான் தவிர்க்கணுங்கிறதுக்காக போகலன்னு திருமா சொன்னார். அதே மாதிரி அந்த மேடை அரசியல் பேசுற ஒரு மேடை ஆயிடுச்சு. அம்பேத்கரை பத்தி அதுல பேசாம மற்ற விஷயங்கள் எல்லாம் தங்களுக்கு தேவையான அரசியல் எல்லாம் பேசிட்டாங்கன்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. அம்பேத்கரை பத்தி எல்லாரும் பேசினாங்க, யாரும் கவனிக்கல. உங்களுக்கு எல்லாம் அரசியல் தேவை. நீங்க வந்து ஆனந்த் டும்டும்டே என்ன பேசினாரு, அவர் ரொம்ப தெளிவாக பேசினார்.
ஜஸ்டிஸ் சந்துரு என்ன பேசினார், ரொம்ப தெளிவா பேசினார். Yes, அவங்க பேசினாங்க. ஆதவர்ஜுனாவே பேசினாரு. அவர் வந்து எப்படி என்னுடைய தனிப்பட்ட குடும்பம் அம்பேத்கரால இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு, எப்படி என்னுடைய தனிப்பட்ட குடும்பம் ஜாதி பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்கு அவ்வளவு விரிவா பேசினாரு. விஜய் இந்த புத்தகத்தை விஜய் அவர்களும் அவர் வந்து முதல்ல ஒரு 3-4 நிமிஷம் வந்து அம்பேத்கர் பத்தி தெளிவா சொல்றாரு, ரொம்ப ஆழமா பேசுறாரு. அவர் படிச்சிருக்கிறார், 4 விவரங்கள் 4 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அதை பத்தி சொல்றாரு. அதற்கு பிறகு அம்பேத்கர் புத்தகங்கள் வந்து இப்படி அரசியலாக்கப்படுதுன்னு ஒரு கவலை எழுப்புறாரு. எல்லாருமே அப்படிதான் செய்வாங்க. அதுல வந்து ஒன்றும் there is no surprise. இந்த விஷயங்கள் தானே கலைஞர் பத்தி ஏவாவேலு ஒரு புக் ரிலீஸ் பண்ணார். உங்களுக்கு யாருக்கு ஏவாவேலு புக்ல என்ன இருந்துச்சு யாருக்கு தெரியும்? எல்லாருக்கும் ரஜினிகாந்த் வந்து துரைமுருகன் பத்தி பேசுனதுதான் தெரியும். இந்த மூத்த ஸ்டூடெண்ட்ஸ் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்களே, அவங்க வாத்தியாரை வந்து கண்ணில் வர காட்டுவாங்க, அதுவும் அண்ணன் துரைமுருகன் இருக்காரு அப்படின்னு. அப்போ ஒன்னொன்னு ஒரு ஹைலைட் வந்து ஒன்று போகும். அதற்கடுத்து யாரும் பேசலங்கிறல. அம்பேத்கருக்கு வந்து உரிய கௌரவம் கொடுக்கப்பட்டது, அதுல வந்து சந்தேகமே. திமுக ஆட்சிக்கு எதிராக ஒரு சதி நடக்குது, அந்த சதியில எல்லாரும் இப்படி ஒன்றிணைறாங்க. அப்படி சதியெல்லாம் கிடையாது சார், வெளிப்பட முயற்சி சார். எனக்கு ஒண்ணு திமுக தோற்கடிக்கணும்னா அது எப்படி சார் சதி ஆகும்? எனக்கு புரியுது சார். எல்லாம் வெளிப்படையாவே செய்யும். ஆமா சார், பிஜேபி கவர்மெண்ட் தோற்கடிக்கணுங்கிற இண்டி கூட்டணி சதி செய்யறாங்கன்னு சொல்லுவீங்களா? இல்ல கூட்டணியா இல்ல சார், எல்லாரும் இண்டி கூட்டணி செஞ்சா ஓகே. இண்டி கூட்டணி தவிர்த்த மற்றவர்கள் பொது தளத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ஏற்பாடு செய்யறாங்கன்னா கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் எதிரிலாம் நண்பர்களா சார்? கேரளால, தமிழ்நாட்டுல பதில் சொல்லுங்க. கூட்டணியில ஒன்னா இருக்காங்க. வெஸ்ட் பெங்கால்ல சண்டை வந்துச்சா இல்லையா மம்தா பானர்ஜிக்கு உங்களுக்கும்? டெல்லியில சண்டை வந்துச்சா இல்லையா உங்களுக்கும் ஆம் ஆத்மிக்கும்? அப்ப நீங்க எல்லாம் ஒன்னா இருக்கீங்களா? சதி கிடையாதா? ஐடியாலஜிக்கல் எகெயின்ஸ்ட். விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரஸுக்குள்ள ஒரு பொது புத்தி சொல்லுங்க, ஒரு பொது புள்ளி சொல்லுங்க. 2 பேருக்கு இந்த விஷயத்துல எனக்கு சார் பிஜேபி அதான் சொன்ன உங்களுக்கு என்ன கொள்கை வேண்டி கிடக்கு? அதுதான் இதுல என்ன சதி வேண்டி கிடக்குன்ற உங்களுக்கு அப்படி ஒரு நிலைமையா தமிழ்நாட்டுல இருக்கு. ஏங்க நான் ஆட்சிக்கு ஒரு நினைச்சா அப்படி ஒரு நிலைமையான திமுக வந்து என்ன ராமராஜ்யம் கொடுக்குதா? என்ன உங்களுக்கு புரியல? அப்படி எல்லாருமே சார் அங்க அவங்க மதவாதம் அது இதுன்னு ஏதோ காரணங்களை வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு காரணம் வைக்கல. அவங்க ஆட்சியில் இருக்காங்க, நமக்கு ஒன்றும் கிடைக்கல, நம்ம ஆட்சி வரணும், உள்ளதான். வேற ஒரு காரணம் கிடையாது. பாஜக ஆட்சியில் வரக்கூடிய தப்ப ஒண்ணு சுத்தி கடை சொல்லுங்க யாரையாவது. எல்லா பேராமீட்டர்லையும் நம்ம வளர்ந்துகிட்டே இருக்கும். எல்லா பேராமீட்டரும் எவ்வளோ ரோடு, எவ்வளோ கரண்ட்டு, எவ்வளோ கேஸ் கனெக்ஷனு, எவ்வளோ விவசாயிகளுக்கான மானியம், விவசாய விளைவுகளுக்கான ப்ரைஸிங்கு எல்லாமே கூட்டிகிட்டே போகும். எல்லாமே வளர்ச்சி வைக்கும். ஒன்று கூட கீழே விழுந்துச்சுன்னு கிடையாது. நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? இப்போ எந்த பேராமீட்டர் இருக்கு? 2004-14க்கும் 14-24க்கும் 10 வருஷம் சரியா கிடக்கு 2 பேர்ட்ட. எல்லா ஏதாவது ஒரு பேராமீட்டர்ல கீழே போயிருக்குன்னு சொல்லுது. ஒரு பேராமீட்டர் தான் இதுக்கு மேலே ஓப்பனாக வளர்க்க முடியும். இதுக்காக நீங்கள் ஆட்சியை கவுக்கணும்ன்றீங்க. உங்க ஆட்சி வேணும்னு ஆசைப்படுறீங்க, தப்பு கிடையாது. நான் அதான் தப்புன்னு சொல்லுவேன். அவங்க ஆட்சி வேணாம் நினைக்கிறீங்க, உங்க ஆட்சி வேணும், அவ்வளோ ஃபார் நோ ரீசன் வச்சுக்கோங்க. அதை மாதிரி தான் விஜய் ட்ரை பண்ணுவாரு. எதுக்கு விஜய் திமுக நல்லாட்சி பண்ணது பண்ணல நான் ராமராஜ்யமே நடந்தாலும் கவுத்த பார்ப்பாரு. ஸோ அப்போ இந்த நிகழ்வுக்கு பிறகு இதில் விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுன் கட்சியிலிருந்து இடைக்கால நீக்கம் செய்யப்படுறாரு. திரும்ப இப்போ இல்லை அப்படியெல்லாம் நாங்கள் திமுக கூட்டணி விட்டு வர வேண்டிய அவசியம் இல்லைங்கிற சிக்னல் கொடுக்குறாரு. இதற்கு பிறகு விஜய் என்ன மாதிரியான முடிவுகளுக்கும் அல்லது அடுத்த கட்ட நகருக்கும் விஜய் கல் அடிச்சுட்டே இருப்பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னேங்க, பாறை வந்து உடையில, கோட்டை சோறு உடையிலன்னா கையை வச்சு தட்டி பார்ப்பாங்க, முடியலன்னா கல்லை வச்சு அடிச்சு பார்ப்பாங்க, அப்புறம் கடப்பாறை வச்சு அடிப்பாங்க, இல்லாட்டி பீரங்கி வச்சு அடிப்பாங்க. ட்ரை பண்ணி அவங்களுக்கு கோட்டையை உடைக்கணுங்கிற ஒரு நோக்கங்க, ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பாங்க கூட்டணிக்கு எல்லாத்துக்கும். அது ஒரு கூட்டணிக்கு ஏன் இவ்வளவு ட்ரை பண்றாங்க? அப்ப இவங்க தன்னம்பிக்கையில தன் பலத்துல வரல போல அப்படின்ற. திமுக எந்த பலத்துல இருக்குதோ அதே பலத்துல தான் எல்லாரும் ட்ரை பண்ணுவோம். திமுக எந்த பலத்துல இருக்குன்னு சொல்லுங்க. திமுக கூட்டணி வச்சா ராஜேந்திரம், மற்றவன் கூட்டணி வச்சா பலவீனம். உனக்கு வந்து சொந்த காலில் நிற்க முடியல, உனக்கு வெக்கமா இல்லைன்னு கேட்பீங்க. எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. எனக்கு எல்லாரும் தான் கூட்டி ஏடிஎம் என்னது எல்லா தொண்டர்கள புறம் எடப்பாடியார் என்ன சொல்றாரு? வலுவான கூட்டணி இப்பவும் கவலைப்படாதுன்றாரு. அப்ப அது வந்து ராஜேந்திரமா? எல்லாரும் கூட்டணி தேவையில்லை தான் சார் இருக்கிறாங்க. நீங்க என்ன எடுத்தோடனே வராரு, இப்பதான் புதுசா வராரு, எல்லாரும் சேர்ந்து வருவோம் கூடாது. திமுக பெரிய கட்சி தானே, வலுவான குழப்பம். திமுக வலுவான கூட்டணி இருக்குல்ல. ஸோ விஜய் கூட்டணிக்கு தொடர்ந்து முயற்சிப்பார், விசிகாவை இழுக்கிறதுக்கு தொடர்ந்து எல்லா கட்சியிட்டையும் பேசுவார். அவருக்கு 2-3 கட்சி சங்கடம் தவிர வருது வாய்ப்புமே இல்லை. அவருக்கு வந்து பாஜக கூட போறதுலையும் திமுக கூட போறதையும் தவிர மற்ற எல்லா வாய்ப்புமே திறந்தாங்க. எந்த கட்சியோட அவர் எதுக்கு ஃபில்டர் பண்ணணும்? நன்றி சார், உங்களோட எனக்கு நீங்கள் பகிர்ந்து முக்கிய நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.